இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான தக்காளி சட்னி தாங்க செய்ய போகிறோம். உங்கள் வீட்டில் தக்காளி இருந்தால் கண்டிப்பாக இப்போவே செஞ்சு பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இனிமேல் இட்லி தோசைனா இந்த சட்னி மட்டும்தாங்க செய்வீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போதாங்க பார்க்குறவங்களுக்கு புரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம 2 காஞ்ச மிளகா, ஒரு 7-8 பூண்டு பல் உரிச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பெரிய சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இது எல்லாம் ஒரு ஓரம் வச்சுட்டு, தக்காளி பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளி 8-10 போல் நல்லா பழுத்த தக்காளியை கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே அரைச்சிட்டு வந்து வச்சுருக்குங்க. நீங்கள் பாருங்கள், இப்போ இது எல்லாம் ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காயட்டுங்க. கடாய் நல்லா காய்ச்சதுமே எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் பார்த்தீங்கன்னா 1.5 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த சட்னிக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் இருக்கணுங்க, அப்போ தாங்க சட்னி டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. எண்ணெய் 1.5 கரண்டி அளவுக்கு ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காய்ச்சதுமே கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா வெடிஞ்சுருட்டுங்க. கடுகு நல்லா வெடிஞ்சிருச்சு. அடுத்ததாக பூண்டு பல் வச்சுருந்தோம் இல்லையா, அதை நசுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே காஞ்ச மிளகா ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டி எடுத்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயத்தை. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வரணுங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி வருதோ அந்த அளவுக்கு சட்னி சூப்பராக இருக்குங்க. கரெக்டாக வெங்காயம் வதங்கிறதுக்கு 2 நிமிஷம் போல் ஆகுங்க. அது வரைக்கும் நீங்கள் வெங்காயத்தை நடுவில் கரண்டி வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துருச்சுங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே தனி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதுக்கேற்றவாறு நீங்கள் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிட்டேன். மறுபடியும் கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கலாங்க. கரெக்டாக 1 நிமிஷம் போல் நீங்கள் கலக்கி விடுங்க. அப்போதாங்க நம்ம மிளகாய்த்தூள் வாசனை எதுவுமே இருக்காதுங்க. பாருங்கள், நல்லா கலர் மாறி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணதுமே கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா தக்காளியிலேருந்தே தண்ணி இறங்கி வரும். அதனால கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி, வெங்காயம் எல்லாமே ஒன்று சேர்ந்து வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கலக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வெயிட் பண்ணலாங்க. ஏன்னா சின்ன சின்ன கொதியாக வரும். பாருங்கள், சின்ன சின்ன கொதியாக வந்துட்டுருக்குங்க. நம்ம தக்காளி எந்த அளவுக்கு கொதிச்சு வருதோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் கலர் மாறிட்டே இருக்குங்க. நீங்களே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தக்காளி கொதிக்க கலர் மாறிட்டே வரும். ஒரு கரண்டி வச்சு கலக்கிட்டு நம்ம தேவையான அளவுக்கு சால்ட்டு இல்லைனா கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் போல் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாங்க. திரும்பவும் நம்ம கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கலாங்க. நல்லா கொதிச்சு வருது, நீங்களே பாருங்கள். இப்படியே விடுங்க, நல்லா கொதிச்சு வரும். நல்லா திக்னஸாகவும் வருங்க. பாருங்க, நல்லா கொதிச்சுட்டு லைட்டாக மேலே ஃபுல்லாக எண்ணெய் தேலி வருங்க. இந்த டைமில் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு திரும்பவும் நம்ம கரண்டி வச்சு கலக்கி விடலாங்க. எந்த அளவுக்கு தக்காளி கொதிக்குதோ அந்த அளவுக்கு சட்னி டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வச்சோம்னா மேலே ஃபுல்லாகவே எண்ணெய் திரிஞ்சு வருங்க. அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ண விடுங்க. தக்காளி வாசனை எதுவுமே வராதுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் குக் பண்ண விடணும். நல்லா திக்காய் வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாங்க. கொத்தமல்லி தூவிட்டு மறுபடியும் ஒரு கரண்டி வச்சு கலக்கி விடலாங்க. இந்த தக்காளி சட்னி செய்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் போல் ஆகுங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி எந்த அளவுக்கு கொதிக்குதோ அந்த அளவுக்கு தக்காளி சட்னி டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டுங்க.
தக்காளி கொச்சியில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பாருங்கள் எந்த அளவுக்கு தேழுதோ அந்த அளவுக்கு தக்காளி சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஒரு சில சட்னியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்த்தா மட்டும்தாங்க அந்த சட்னியே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், கெட்டும் போகாதுங்க. கரண்டி வச்சு கலக்கிக்கோங்க. கலக்கி விட்ட பின்னாடி நீங்கள் இட்லியோ இல்லை தோசை, சப்பாத்தி, ரைஸ் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. எல்லாத்தோடுமே சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தக்காளி இருந்தால் இப்போவே செஞ்சு பாருங்கள். அவ்வளோ மணமாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்குங்க. அந்த சட்னி டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாக்கில் அப்படியே இருக்குங்க. ஒரு பிளேட் எடுத்துகிட்டு நான் சுட சுட இட்லி எடுத்துக்கிட்டேங்க. சுட சுட இட்லி வச்சு இந்த சட்னி மட்டும் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு குழம்பு எதுவுமே தேவைப்படாதுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இந்த சட்னி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்.